நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஏழை முதல் கோடீஸ்வரன் வரை யாராக இருந்தாலும் கடன் வாங்காமல் யாரும் வாழ்க்கையை நடத்துவதில்லை. இப்பொழுது இந்த கடனோ அல்லது நோயோ எதிரியோ இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில இருக்கும். அதை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு மீள்றது தான் நம்ம போராடிக்கிட்டு இருப்போம், கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயமும் எந்த வயசுல எந்த திசை புத்தி நடக்கும்போது நமக்கு அழியும், குறையும், மறையும், எப்ப கடன் தீரும் யாருக்குமே தெரியாது. ஆனா ஜோதிடம் சொல்கிறது உங்களுக்கு எந்த வயதில் எந்த திசை புத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் குறையும், மறையும், நோயும் எதிரியும் தீரும். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா மகர ராசியில பிறந்த உங்களுக்கு மேலும் நம்ம சேனல்ல சனிவோடைய வக்கர பயிற்சி பலன்களா பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சோ விதிக்காரகன் இந்த சனி பகவான். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை மனிதனுடைய மனதிற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. சொந்த பந்தங்கள் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்க இந்த மகர ராசியில பிறந்த நீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த உறவுகளுக்கும் இந்த கடனுக்கும் தொடர்பு நிச்சயமான முறையில் உண்டு. ஸோ எந்த வழியில வாங்கக்கூடிய எந்த உறவுகள்கிட்ட வாங்கக்கூடிய கடனானது வளர்ந்து கொண்டே போகும். ஸோ எந்த ஒரு விஷயத்துல கடன் பிரச்சனை அதிகமாகும், ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிட ரீதியாக இந்த 6ஆம் வீடு தான் கடனையும் நோயும் எதிரையும் கொடுக்கக்கூடிய வீடுன்னு சொல்லப்படுது. ஸோ மகரத்திற்கு 6ஆம் வீடு எது அப்படின்னா மிதுனம். அதற்கு அதிபதி யாரு? புதன் பகவான். ஸோ அந்த புதன் எங்க உச்சமடைகிறாரு பார்த்தா கன்னியில 9ஆம் வீட்டுல. அப்போ மகர ராசிக்காரங்க முதல்ல இந்த தந்தை வழி உறவுகளிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்றீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகும், சீக்கிரம் முடிவடையாது. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதவியில் இருக்கக்கூடியவங்க அவங்ககிட்ட கடன் வாங்கும்போது அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு வந்து சேரும். மேலும் அரசாங்க வழியில கடன் வாங்குறீங்க, ஒரு பேங்க் மூலமா கடன் வாங்குறீங்கன்னா அதுல சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு மகராசியன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உறவில் மாமன் வழி உறவுகள்கிட்ட கடன் வாங்கும்போது அந்த பிரச்சனை அதிகமாக முறையில் வரும். அதே போல படிப்பிற்காக கல்விக்காக கடன் வாங்குவதுதான் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி திரும்பி கடன் வாங்குற சூழல் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய படிப்பா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையோட படிப்பா இருக்கலாம். இப்படி கல்விக்காக மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். சரி, எந்த விஷயத்துல கடன் சீக்கிரமா அடைபட்டுரும், தைரியமா இந்த விஷயத்துல நான் கடன் வாங்கலாம், எந்த விஷயத்துல வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா கண்டிப்பா கட்டிய வீடு, இந்த வீடு விஷயத்துல கடன் தாராளமாக வாங்கலாம். 2 வீலர் வண்டி வாகனத்துல கடன் தாராளமாக வாங்கலாம். அதே போல ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு இடமாற்றம், ஒரு வேலைக்காக நீங்க கடன் வாங்குறது தாராளமா வாங்கலாம். திருமண வாழ்க்கைக்காக கடன் வாங்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த விதத்துல வாங்கக்கூடிய கடன் என்பது பெரிதளவு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. கண்டிப்பா அந்த கடன் வந்து திருந்து விடும். மேலும் மகர ராசியான உங்களை பொறுத்தவரை இந்த புதன் பகவான் சனிக்கும் புதனுக்கும் நட்பு கிரகம் தான் ரெண்டுமே இருந்தாலும் 6ஆம் வீட்டுக்குரியவர் புதனாக இருப்பதால் பல விதத்தில் இந்த புதன் பகவான் சில தீமைகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அந்த விதத்துல இந்த புதன் 6க்கும் 9க்கும் உரியவராக இருப்பதால் எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த பதவி வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், அரசியல் பதவி வேணும், சினிமா வாய்ப்பு வேணும் அப்படின்னு அடுத்த கட்ட ஒரு முயற்சிக்கு, பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு, அல்லது நீங்க ஒரு முதலாளியா மாறணும் அப்படின்னு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு, இப்படி அடுத்த ஒரு விஷயத்திற்கு பெரிய ஒரு பதவிக்காக ஆசைப்பட்டு அதற்காக முதலீடு பண்ணிடாதீங்க. அது பெரிய அளவு உங்களுக்கு நஷ்டத்தில் போய் நிப்பாட்டி விடும். ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து முத நீங்க தப்பிச்சிடணும். சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஆல்ரெடி இப்போ கடன் பிரச்சனையில் இருக்க, எனக்கு எப்போ அந்த கடன் பிரச்சனையானது தீரும், எந்த திசை நடக்கும்போது தீரும் அப்படின்னா மகராசியான உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ அல்லது செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ அல்லது சனி திசையோ சனி புத்தியோ நடக்கின்ற பொழுது நிச்சயம் இந்த கடன் பிரச்சனை என்பது தீரும். ஸோ எந்த ஒரு திசை நடந்தாலும் சரி, எந்த கிரகத்தில் திசை நடந்தாலும் சரி, செவ்வாயினுடைய புத்தி அல்லது குருவினுடைய புத்தி அல்லது சனியினுடைய புத்தி நடந்தால் அந்த வருடங்களில் கண்டிப்பா உங்களுக்கு கடனை அடைப்பதற்கு தேவையான பணம் பொருள் நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பா கிடைக்கும். அதே போல உங்களுடைய உரிய தருணத்துல உங்களுடைய காப்பாற்றக்கூடிய பண உதவி செய்து காப்பாற்றக்கூடிய சில உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் அந்த மாதிரி நன்மைகள் நிச்சயம் நடக்கும். அதை நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ மேலும் இதற்கடுத்து நோய் பிரச்சனை அப்படின்றா, இந்த நோய் எந்த விதமான நோய் பிரச்சனை உங்களுக்கு வந்தா சீக்கிரம் போகாது, அதை தெரிஞ்சுங்க. ஸோ நோய் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு
இந்த பல் சம்பந்தமான பிரச்சனை, வீசிங், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஸோ மற்ற எந்த விதமான நோய் பிரச்சனை வந்தாலும் மிக எளிதாக தீர்ந்துவிடும். ஸோ இந்த விதத்தில் வரக்கூடிய பிரச்சனை மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் சீக்கிரம் போகாது. ஆரம்பத்தில் அறிகுறி காட்டும் போது அதுக்குண்டான மருத்துவ முறைகளை உடனே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இதற்கடுத்து எதிரிகள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா தந்தை வழி உறவுகளும் சில பேர்த்துக்கு மாமன் வழி உறவுகளே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கின்ற இடத்துல எதிரிகள் உருவாவார்கள். நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு வேலை தொழிலுக்காக கூட நான் இப்போ தனியா ஒரு விஷயம் படிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி உருவான அந்த எதிரிகள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே போல வக்கீல், கோர்ட்டு கேஸு, இந்த லாயர் சம்பந்தமான விஷயத்துல அவர்களே எதிரிகளாக மாறிவிட்டால் அந்த பிரச்சனை தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் பார்க்கக்கூடியவங்க, ஸோ மற்றும் கணக்கு வழக்கு சம்பந்தமான கேஷியர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். பல நேரங்களில் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளை எதிரிகளாக மாறுவார்கள். அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. சரிங்க, இதெல்லாமே இருக்கட்டும். நான் ஆல்ரெடி கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், இல்லை நோய் பிரச்சனை இருக்கு, எதிரிகள் பிரச்சனையில் இருக்கேன். எனக்கு எந்த வயசு நடக்கும்போது சுத்தமா நான் கடனே இல்லாம நான் நிம்மதியா இருக்கணும், அந்த வயது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 வயது நடக்கின்ற பொழுது மற்றும் 34 வயது மற்றும் 42 வயது மற்றும் 50 வயது, இந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு கடனை அடைப்பதற்கு, நோயை தீர்ப்பதற்கு, எதிரிகளை ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஜாக்பாட், ஒரு வரவு, ஒரு வருமானம் என்பது எதிர்பாராத அளவுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வயது காலகட்டங்கள் வருகின்ற பொழுது நீங்க இன்னும் முயற்சியை அதிகப்படியா செலுத்தும் பொழுது, போடும் பொழுது அந்த கடன் என்பது காணாமல் போய்விடும். ஸோ அதுக்கு வாய்ப்புங்க நிறையவே உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ அந்த ஒரு வயது காலகட்டத்தை தாராளமாக நீங்க பயன்படுத்தி. மேலும் தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டா மகர ராசியான நீங்க பண்ண வேண்டியது குறிப்பா முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. அதுவும் பழனி சென்று முருகனை வணங்குவது, திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்குவதை வழக்கமாக நீங்க வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக பாத யாத்திரை போற பழக்க வழக்கத்தை கடைபிடிச்சுக்கோங்க மகர ராசியான நீங்க எப்பொழுதுமே. அதே போல கூட பிறந்த சகோதரர்களுக்கு நன்மைகள் செய்வது, மேலும் இரத்த தானம் போன்ற அல்லது சேவல் போன்ற விஷயத்த கோயிலுக்கு நேர்ந்து விடுறது போன்ற பழக்க வழக்கங்கள் செய்கின்ற பொழுது இந்த கடன் பிரச்சனையும் எதிரால் ஏற்படுற தொந்தரவும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ மேலும் பரம்பரை ஒரு வியாதி, பரம்பரை நோய் பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உயிரோடு சேவலோ ஆடு மாடுகளோ கோயிலுக்கு நேர்ந்து விடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பா உங்களுடைய குலதெய்வம் கருப்பசாமி, முனீஸ்வரன் போன்ற காவல் தெய்வங்களாக இருந்தால் கண்டிப்பா அந்த குலதெய்வ கோயிலுக்கு விடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், இந்த கடன் நோய் எதுல, இந்த மூணுல நீங்க எதுல மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் தவிடு பொடியாகும் நிச்சயமான முறையில். ஸோ இந்த ஒரு வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணுங்க. மேலும் உங்களுடைய வீடுகள்ல மகர ராசியில நீங்க பிறந்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் தவறாம இந்த மீன் வளர்க்கறது போன்ற விஷயத்த பண்ணுகின்ற பொழுது கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனை குறையும் மறையும். அதாவது மீனும் வளர்க்கலாம், அல்லது உங்களுக்கு உரிய புறா போன்ற பறவைகள் இனத்தை வளர்க்கலாம், அல்லது மீனை வளர்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க வளர்க்கின்ற பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனை குறையும் மறையும் அதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறீங்க. பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.